பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 176 வசனங்கள் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் நிறைய இந்த 176வது சங்கீதத்தை மனப்பாடமாகவே ஒப்புவச்சிருக்காங்க. பெரியவங்களுக்கு மட்டும் ஒப்புவிக்கிறதுக்கு கஷ்டம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களுடைய அடிப்படையில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய குணாதிசயத்தை குறிக்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஆலஃப் என்கிற வார்த்தையிலிருந்து துவங்குகிறது. நம்முடைய எபிரேய ஆசிரியர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அதனால் நான் எதையுமே தப்பாக சொல்லிடக்கூடாது. தப்பாக சொல்ல மாட்டேன். தெரியாதுன்னா பேசவே மாட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆனாலும் இந்த ஆலஃப் என்கிற வார்த்தையுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தலைவர் இல்லை காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தாற்பயங்கள் எல்லாம் ரொம்ப மகிமையாக இருக்கும். அந்த 22 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆலஃப், பேத், ஹிமெல், டாலத், ஏ, வாவ் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஆலஃப் என்கிறதுக்கு தலைவர், பேத்தின்னா வீடு, இந்த தலைவருக்கு ஒரு வீடு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமல் அப்படின்னா ஒட்டகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டகத்தில் தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்பொழுது கூட எத்தனை ஒட்டகங்களில் சீர்கள் கொண்டு போனாங்க? 10 ஒட்டகங்கள். சொல்கிறதுக்கு ஆமாம் பயமாக இருக்கு எல்லாருக்கும். 10 ஒட்டகங்கள். இந்த ஒட்டகத்தில் தான் வீட்டுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள்லாம் வரும். இது மாதிரி இந்த எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ரொம்ப மகிமையாக உண்மையாகவே மகிமையாக அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. இந்த சங்கீதம் யார் எழுதப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதம் தாவீது எழுதப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா வேதபாரகனாகிய சிறந்த வேதபாரகன் சொல்லப்பட்ட எஸ்ராவாலையும் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் பார்த்தீங்கன்னா அதாவது தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் இருக்கிற அந்த விருப்பம், கடவுளுடைய வார்த்தையின் மேல இருக்கிற விருப்பத்தை தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது எபிரேய வார்த்தையில தோரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் 5 ஆகமங்கள் அது தோரா என்று சொல்லப்பட்டிருக்கோம். அது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள். அநேக கட்டளைகளை ஆண்டவர் அதில் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை கட்டளை கொடுத்திருக்கிறாரு? 10 கட்டளையா? மொத்தம் எத்தனை கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு? 613 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் அல்ல? ஆமாம், ரூபிக்கு ஆச்சரியமா இருக்கு. 610 கட்டளையாக கொடுத்திருக்கிறார். 13 கட்டளை. எத்தனை செய்யக்கூடாது? 365 செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. செய்யலாம் என்றது 242 செய்யாத என்று சொல்லப்பட்டிருக்கோம். தப்பா எல்லாம் எழுதி வைக்காதீங்க. இந்த சங்கீதம் நீங்க 119 சங்கீதம் கர்த்தர் சித்தமானா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அந்த 22 அந்த 8 பகுதிகளையும் நம்ம தியானிக்க போறோம். நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் இருந்த அந்த வார்த்தை, அது மாத்திரமல்ல தேவனை நாம் எப்படி நேசிக்க முடியும் என்பதை குறித்து தான் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாடுகள் நிறைந்த உலகம், நாம் வாழ்கிற இந்த உலகம் நிறைய பாடுகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் இந்த பாடுகளை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் இருந்து நாம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் எதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய விருப்பத்தை நாம் அறிவதற்கு வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
நமக்கு என்ன விருப்பம்ன்றது ஆண்டவருக்கு தெரியும் இல்ல, நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன, உங்களுக்குரிய தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிவதற்காகத்தான் நாம் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஆடுகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்போ என்ன கஷ்டம் வரும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு கூட பார்த்தீங்கன்னா வாய் கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிச்சு, என்ன தான் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஆமாம் பேசும்போதே கொஞ்சம் கொளறிக்கிட்டே பேசுகிறேன். ஆனாலும் வாய் கோணலாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாவற்றையும் சுகத்தை தருகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் அதாவது சரியாக்குகிற தேவன், புதிதாக்குகிற தேவன். அதனால் நமக்கு இப்படி ஆயிடுச்சு, உடம்பு முடியலையே, அது இல்லையே, அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை தருவார். ஏன்னா கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 29 சங்கீதம் 11 வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அப்போ நம்ம இந்த வேதத்தை நாம் ஏன் கற்றுக்கொள்றோம்னா, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எதற்கு எழுதி கொடுத்தாருன்னா, நம்ம அமிழ்ந்து போகிற நம்முடைய வாழ்க்கை, இப்படி நம்ம சொல்லலாம், ஒரு உளையான சேற்றில் நம்ம அமிழ்ந்து போகிறோம், நம்மளை யாரும் காப்பாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு நம்ம காலு கீழே ஒரு கல் நல்லா மாட்டிடுச்சு, இல்லை ஒரு சிமெண்ட் தர மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கும்? செத்தே போயிரும் நம்ம நினைச்சிருப்போம்ல. அமிழ்ந்து போகும்போ திடீர்னு ஒரு சிமெண்ட் தர வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு பாதுகாப்பு? அது போலதான் தேவனுடைய வசனத்துல நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய நமக்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். இந்த 110 சங்கீதம் 1 to 8 வசனத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கணும்னா, யார் பாக்கியவான், யார் இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன்? பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னா, முதல் 2 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க தான் உத்தம மார்க்கத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் மிகுந்த பாக்கியவானான். இந்த வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப வேதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தார், இதை அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவங்க தான் உத்தமமா நடக்கிறாங்க. நான் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன். அப்போ வேதத்தின்படி நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். எப்படி ஆண்டவரை தேடணுமா? முழு இருதயத்தோட. ஆண்டவர் உண்மையிலே முழு இருதயத்தோடு நம்ம தேடுறோமா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. முழு இருதயத்தோடு நீங்க தேடினீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்பதை சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார். அவர் கடவுளுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவருடைய வழியில நம்ம நடக்கணும்னா அவரை நம்ம முழு இதயத்தோடு தேடணும், வேதத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா 4ஆம் வசனம் சொல்லுது, நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமா, அதாவது உமது கட்டளைகளை நாங்கள் கர்த்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர், உமது பிரமாணங்களை கையொள்ளும்படி என் நடைகளை சிறப்பட்டால் நலமாக இருக்கும். நான் உடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வெட்கப்படாம இந்த உலகத்துல நம்ம தலை நிமிர்ந்து ஆசீர்வாதமாய் நடக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை நம்ம கேட்கறது மட்டுமல்ல, இந்த வேத வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. அதனால யாக்கோபு சொல்றார், அதாவது என்ன சொல்றாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு உலகம், சபை இன்னைக்கு உலகத்தை தேடி போயிட்டு இருக்கு, ஆசீர்வாதத்தை தேடி போயிட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நம்ம உலகத்தை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான ஆண்டவர் வச்சிருந்தார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய கற்பனைப்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. ஏன்னா ஏசாயா 50:7 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். வசனம் தெரியலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அதான் ஏசாயா தான், ஏசாயா 50:7 நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவர் கீழ்ப்படி நடக்கும் பொழுது நாம் நிச்சயமாக நாம் வெட்கப்படவே மாட்டோம். 7 சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதாவது நம்ம எப்போ ஆண்டவரை உண்மையா துதிப்போம்னா, அதாவது தேவனுடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற போது, நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்கிறவனை போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானவர்களை, ஆண்டவர் அவரை செம்மையான இருதயத்தில் துதிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடியில நம்ம 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்கையிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, அவரை தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்களாம், துதித்து கொண்டே இருந்தாங்க. ஆதி திருச்சபை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவன் நிலைச்சிருந்ததுனால ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறதை அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். கடைசியில பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். என்னன்னா, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதே. அப்போ ஒரு தீர்மானம் தேவ பிள்ளைகளா இருக்கு நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன். அப்படி நீங்க கை கொண்டீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா மோசேக்கு யோசுவாவுக்கு சொல்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் நீ என்ன பண்ணணும், நீ கை கொள்ளு. அப்படி கை கொண்டேன்னா நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னிட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அப்ப உன் வாயிலிருந்து இந்த நியாயப்பிரமாண வசனங்கள் பிரியாதபடி காத்துக்கொள்ளணும். நம்ம வாயிலே இருக்கணும் தேவனுடைய வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது சத்துரு உங்களை நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டோடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையினால் அவர் நிரம்பி இருந்தபடினால பிசாசினாலே சோதிக்கப்படும் பொழுது கூட ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவ இங்க சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். நான் சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா 71ஆம் சங்கீதம் 8-9 அவர் சொல்றாரு பாருங்களேன். 71:8-9 அவர் சொல்றாரு, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும். இன்னைக்கு முதிர் வயது எத்தனையோ மனுஷங்க பிள்ளைகளால கைவிடப்படுறாங்க. நமக்கு கூட தோணும், முதிர் வயதில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்ப்பாங்களா, நமக்கு உதவி செய்வாங்களா? ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றார், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதீங்க. தேவனுடைய பிரமாணங்களை நீங்க கை கொண்டீங்கன்னா
உங்களோட முதிர் வயது வரைக்கும் அவர் உங்களை தாங்குவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களை பலத்தோட காத்துக்கொள்வார். நீங்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தலைவராக இருக்கிறார், கடவுளாக இருக்கிறாரு. அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க கைவிடப்படவே மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை தாவீது சொல்லுகிறார் அந்த 143 சங்கீதம் 10ஆம் வசனத்துல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தாரலாம். நீர் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஒரு தீர்மானம், உமக்கு பிரியமானபடி செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்படி சொல்லி நம்ம கேட்டு இந்த வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை